அல்லாஹ் அவர்களோடு பேசவே மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மஹ்ஷரில் ஒரு மனிதனோடு பேசவில்லை என்றால் அவருடைய தங்குமிடம் நரகமாகத்தான் இருக்கும். லா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யன்துர இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு நொம்பலமான வேதனை இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள்தான் அல் மன்னான் அல்லதி லா யுஅதா ஷைஅன் இல்லா மன்னு. ஒரு பொருளாதாரம் மிக்கவன், அவனுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த பொருளாதாரத்தை கொடுக்கின்ற பொழுதெல்லாம் நான் இன்னாருக்கு இப்படி செய்தேன், இன்னாருக்கு இப்படி கொடுத்தேன், இன்ன இடத்துக்கு இப்படி கொடுத்தேன், இன்ன நிர்வாகத்துக்கு இப்படி கொடுத்தேன் என்று சொல்லிக் கொண்டேதான் அவன் கொடுத்து கொண்டிருப்பான். இவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மைப்படுத்தவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். இரண்டாவது மனிதன் அல் முன்ஃபிக் சில்அத்தஹு பில் ஹல்ஃபில் ஃபாஜிர். தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னிடம் இருக்கின்ற பொருளை விற்கின்ற பொழுது சத்தியம் செய்து விற்பான். இந்த பொருள் இப்பொழுதுதான் எடுத்திருக்கின்றேன், இந்த பொருள் பழுதடையவில்லை, இந்த பொருள் பாவனைக்கு உகந்ததாகும், இந்த பொருள் என்று பொய்யான சத்தியங்களை எல்லாம் செய்து அந்த பொருளை அவன் வேண்டி செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பொருளை அவன் விற்கக்கூடியவனாக இருப்பான். இரண்டாவது மனிதன் இவன். மூன்றாவது மனிதன் அல் முஸ்பிலு இஸாரஹு. தன்னுடைய ஆடையை பெருமைக்காக வேண்டி கரண்டை காலுக்கு கீழால் உடுக்கக்கூடியவன். இந்த மூன்று பேரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அப்படி என்றால் அவர்களுக்கு வேதனை, நொம்பலமான வேதனை இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1106வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள்.